ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த வால் ஆஃப் ஆர்ட். இன்னைக்கு 5 ஃபீட் கேன்வாஸில் எம்எஸ் தோனியோட டிராயிங் தான் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி ட்ரா பண்ணணும்னு நினச்சேன், நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீச் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம கேன்வாஸில் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அவுட்லைன் ட்ரா பண்ண விடாத கேன்வாஸில். ஸோ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எப்படி ஈஸி ஸ்டெப்ஸில் கேன்வாஸில் அவுட்லைன் ட்ரா பண்ணது நான் டீச் பண்ணுறேன். அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அவுட்லைன் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டீச் பண்ண நான் ரெடி. அண்ட் இந்த ட்ராயிங்க்கு நான் டாம்ஸ் கலர் செட்டோ ஃபேபர் கஸ்டம் தான் எடுத்திருக்கேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர் செட்டுன்னு சொல்லுவேன். அண்ட் எப்பயுமே இந்த மாதிரி ட்ராயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் செக் தான் பண்ணணும். அதாவது ஃபிட் செக் மாதிரி பேக்ரவுண்ட் செக் பார்த்துடலாமா? ஸோ பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்க்கு வந்து ஒயலட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ட்ராயிங் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயலட் கலர் தான் இருக்கிறதுனால நான் வந்து ஒயலட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வாட்டரால் எப்பயும் போல் ட்ராயிங்கை வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒயலட் கலரை ஜஸ்ட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டு அது மேலே ஸ்ப்ளாஷ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆஃப்டர் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அந்த ட்ராயிங் வந்து ட்ரை ஆகிறதுக்கு டைம் தந்தால் போதும். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற யாராவது எம்எஸ் தோனி ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு என்னோட ஹார்ட் ஒர்க்காக கமெண்ட்டில் ஒரு சின்ன ஹார்ட். அண்ட் இந்த கலர் ஸ்ப்ளாஷ் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா இடத்த இப்படி நாஸ்தி பண்ணிடாதீங்க. டே 2 ஆஃப் ட்ராயிங் பார்த்தீங்கன்னா கலர் அப்சர்வேஷன். நம்ம ட்ராயிங்கில் எங்கெல்லாம் இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸ் இருக்கோ அப்சர்வ் பண்ணோம். நான் பேஸுக்கு வந்து ஒயலட் கலர் யூஸ் படுத்திருக்கனால ஃபஸ்ட்டு நம்ம ட்ராயிங்கில் இருக்கிற ஒயலட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் த ட்ராயிங்கில் ஒயலட் கலர் ரீஜன்லாம் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பேக்ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு சூஸ் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ட்ராயிங்கில் பிளாக் கலர் ரீஜனில் நான் அதுக்கப்புறம் ஷேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது நம்ம ட்ராயிங் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் உதவும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்து என்ன கலர் கொடுக்கலாங்கிறது கொஞ்சம் அப்சர்வேஷன் கிடைக்கும்னால பிளாக் கலர் வந்து ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம ட்ராயிங் இப்படி தான் இருக்கும். இதோட டே 2 ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே 3 ஆஃப் ட்ராயிங் ஆஸ். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயலட் கலர் ரீஜனோட நம்ம நிப்பாட்டினோம். இன்றைக்கி வந்து மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் படுத்தி நம்ம ட்ராயிங் நான் வந்து ப்ளூ கலர் சூஸ் பண்ண பேக்ரவுண்டில் இருக்கிறனால. அண்ட் நான் பண்ண பெரிய தப்பே அதுதான். ஏன்னா ப்ளூ கலர் தந்துட்டு ஃபேஸில் ஆல்ரெடி ஒயலட் கலர் இருக்கிறனால என்னால் பெயிண்ட்டை வந்து கரெக்டாக மெர்ஜ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்னென்னமோ கலர் தந்து பார்த்தேன், ஆரஞ்சு கலர் தந்தேன், எல்லோ கலர் தந்தேன். ஆனால் கடைசியில் அதுவே சொதப்புன்னு நினைக்கல. அண்ட் சரி சொதப்பிடுச்சுன்னு நினச்சேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஃபேஸை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுவேன்ட்டு ஒயிட் கலர் வச்சு ஃபுல்லாக ஹைலைட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் ஹைலைட் ஃபேஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுறீங்கன்னா வெறும் மினிமலாக 3 கலர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே இந்த மாதிரி ட்ராயிங்க்கு போகணும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் சூஸ் பண்ணிட்டு மெர்ஜ் பண்ண முடியலனா ட்ராயிங் நல்லா வராது. அண்ட் ஃபைனல் எப்படியோ நம்ம ட்ராயிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்து உங்களுக்கு ஏதாவது ட்ராயிங் ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.